ஏன் எதுக்குங்கிற கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டியா? இல்ல நான் தெரியாம தான் கேட்குறேன். மேகலை கூட்டிட்டு வர சொன்ன விஷயத்த நீ காவேரிட்ட சொன்னியா இல்ல அம்மா கிட்ட தான் சொன்னியா? ரகசியமா தானே கூட்டிட்டு போன. அப்ப அவங்களோட திருட்டுத்தனத்துல உனக்கும் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். ஐயோ, இது எல்லாத்தையுமே தான் நம்ம பேசிட்டோமே சிவா. மறுபடியும் இப்ப ஏன் இதெல்லாம் திருப்பி பேசணும்? தப்பு பண்ண ஜனனிய மன்னிச்சு வீட்டுக்குள்ள கூப்பிட்டுட்டீங்கல்ல, என் பொண்ணையும் கூப்பிட்டுக்கோங்க தானே கேக்குறேன். அப்படி கேளுங்க அத்த. ஆனா யாரும் தப்பு பண்ணலன்னு மட்டும் சொல்லி கேட்காதீங்க. அண்ணே, என்னென்ன முடிவு சொல்றீங்க? இங்க பாரு, நான் எந்த முடிவும் பண்ண முடியாது. நீ எதுனாலும் துளசி கிட்ட பேசிக்க. துளசி எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு. மாமா, நாங்க எதுக்கு அவகிட்ட கேட்கணும்? அவ யார் இந்த வீட்டுக்கு? இன்னைக்கு காவேரி இந்த வீட்ல இருக்கானா அதுக்கு காரணமே துளசி தான். துளசி இல்லனா அவ என்னைக்கோ இந்த வீட்ல இல்லாம போயிருப்பா. அதனால துளசி வந்துதான் இந்த விஷயத்துல முடிவெடுக்கணும். அம்மா, என்ன வேணாலும் சொல்லுங்க. ஒண்ணு ரம்யாவை உள்ள வர சொல்லுங்க, இல்ல வர வேணான்னு கூட சொல்லுங்க. எந்த முடிவுனாலும் அது நீங்க எடுங்க. ஆனா துளசி தான் முடிவு பண்ணணும்னால சொல்லாதீங்க. அதெல்லாம் நல்லா இல்லம்மா. ஆமாத்த, நீங்க எங்க எல்லாரையும் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. ஏன் நல்லா இந்த வீட்டுல துளசி வேலை செய்யற மாதிரி நீங்க யாரும் செய்யறது இல்ல. அதான் உண்மை. அவளுக்கு இருக்கிற அக்கறை உங்க யாருக்கும் கிடையாது. நானும் உங்க அம்மா சொல்றதான் சொல்றேன். துளசி வந்துட்டோம், அவ என்ன முடிவெடுக்கிறாளோ அதான் முடிவு. அப்போ எவ்வளவு ஒருத்தி தான் எங்களை பத்தி முடிவு எடுப்பாளா? அப்போ நாங்களாம் இந்த குடும்பத்துல ஒருத்தவங்களா இருக்கிறதெல்லாம் வேஸ்டா? துளசி எவ்வளவு ஒருத்தி எல்லாம் இல்ல. இன்னும் அவ கழுத்துல சிவா கட்டின தாலி இருக்கு. இப்ப வரைக்கும் அவளும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். இப்ப நான் சொல்ல போறதுதான் கடைசி முடிவு. துளசி வர்ற வரைக்கும் வெயிட் பண்றதா இருந்தா ரம்யா இங்க வெயிட் பண்ணட்டும், இல்லனா அப்படியே போட்டும். ரம்யாவுக்காக பேசுறவங்க யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தான் சொல்றேன். இதுதான் என் முடிவு. இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா நீங்களும் அவரோட கிளம்பி போங்க. அண்ணா, அண்ணி வா. அந்த துளசியை வீட்டை விட்டு அனுப்பணும்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். யாராவது கேட்டீங்களா? இப்ப பாருங்க, இந்த வீட்டுல இப்ப யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுங்கறத அவ முடிவு பண்ணுவாளாம்.